அஸ்ஸலாமு அலைக்கும். எப்பவுமே சமையல் செய்றது அப்படிங்கிறது பெரிய டாஸ்க் கிடையாதுங்க. சமையல் செஞ்ச பாத்திரங்கள வெளக்குறது தான் ரொம்ப பெரிய டாஸ்க்கு. நான் வந்துட்டு எப்பவுமே எங்க வீட்ல கறி, மீனெல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த பாத்திரங்கள வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான டிப் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அதுதான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பவுமே நார்மல் பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வெளக்கி முடிச்சதுக்கப்புறமா கடைசியா தான் எண்ணெய் பாத்திரத்த வெளக்குவேன். அந்த எண்ணெய் பாத்திரங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து சிங்க்குள்ள வச்சுட்டு, ஒரு பாத்திரத்தில தனியா இந்த மாதிரி தண்ணி ஃபில் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருவேன். கொதிச்ச அந்த தண்ணிய எடுத்து அந்த எண்ணெய் பாத்திரத்தில ஊத்தி ஒரு 10 நிமிஷம் நல்லாவே ஊற விட்டுருவேன். இந்த மாதிரி ஊறும்போது அதில அடி பிடிச்சிருந்தாலோ, எண்ணெய் கிரீஸா இருந்தாலோ நல்லா சீக்கிரமா டக்குன்னு வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் ஆயிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அத எடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து தேய்க்கும்போது ரொம்ப அழுத்தி நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம நார்மலா எப்பவும் போல ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா போதும். ரொம்ப ஈஸியா அந்த எண்ணெய் கிரீஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ இதுதான் நான் வந்து யூசுவலா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு சிம்பிளான டிப். உங்களுக்கு இந்த டிப் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டேக் கேர். பை.